இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையின் பக்தர்களே, அனைவரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே அப்போஸ்தலரான தூய மத்தேயுவை ஆண்டவர் எவ்வாறு அழைத்தார் என்பதை கேட்டோம். ஆங்கிலத்திலே எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு மீட்பு உண்டு என்பதை விளக்கும் வண்ணமாக இப்படி சொல்வார்கள்: எவ்ரி saint as a past and every sinner as a future என்று சொல்வார்கள். ஒவ்வொரு புனிதருக்கும் இறந்த காலம் என்று ஒன்று இருந்தது, அதே போல ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் என்று ஒன்று இருக்கின்றது என்று சொல்வார்கள். நான் 3 நபர்களை உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அவர்கள் எவ்வாறு பாவிகளாக வாழ்ந்து இறைவனை எவ்வாறு கண்டுகொண்டார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். நேற்றைய மறையுரையிலே நான் சொன்னேன், இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டவரை தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நமது வெளி ஆடம்பர பொழுதுபோக்குகளை எல்லாம் சற்று தியாகம் செய்துவிட்டு கண்களை மூடி ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் உங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுகின்றேன். பாட்ஷா படத்திலே இந்த ரஜினி சொல்வார், உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பயந்து போய் அவங்க தங்கச்சிலாம் அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்க. இந்த உள்ளே போ என்ற ஒரு வார்த்தையை நாம் மறக்கக்கூடாது. முதல் நபர் புனித அகுஸ்தினார். நமக்கு தெரியும், புனித அகுஸ்தினார் மறைவல்லுனர். அவருடைய தொடக்க காலத்திலே அவர் ஒரு பாவியாக வாழ்ந்தார். அவருடைய தாயார் தூய மோனிக்கம்மாளினுடைய தொடர் ஜெபத்தால், விசுவாசத்தால் அவர் மனம் மாறினார். அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது அவருடைய மகன் அங்கிருந்தார் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. புனித அகுஸ்தினார் இந்த வெளி ஆடம்பரத்தை எல்லாம் இறைவனை கண்டடைந்த பிறகு முற்றிலும் தியாகம் செய்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மாறினார். தனது உள்ளே இருக்கும் ஆண்டவரை அவர் கண்டுகொண்டார். அவர் சொல்கின்றார், ஆண்டவரே, உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன், நீர் என் மனதில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் எல்லாம் தேடினேன் என்று சொல்கின்றார். இரண்டாவது நபர் சக்கேயு என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் தனக்கு வந்த பணத்தை எல்லாம் ஏமாற்றிவிட்டு தன்னுடைய வாழ்வுக்காக, தன்னுடைய சுகத்திற்காக வாழ்ந்திருந்தார். எப்பொழுது இயேசுவை அவர் கண்டாரோ, அல்லது எப்பொழுது இயேசு அவரை கண்டாரோ, அந்த நொடியிலிருந்து அவரும் மீட்பை பரிசாக பெற்றுக்கொண்டார். இவரும் ஆபிரகாமின் மகன்தானே என்று சொன்னார். சக்கேயுவே, இறங்கி வா, இன்று நான் உனது வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் எவரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி தருகிறேன் என்று சொன்னார். அன்றிலிருந்து அவர் வெளி வாழ்க்கையை முற்றிலுமாக தியாகம் செய்துவிட்டு அவருள் இருக்கின்ற அந்த உண்மையை, அந்த நேர்மையை, அந்த விசுவாசத்தை வளர்க்க முயற்சி செய்தார். இன்றைய நற்செய்தியை நாம் காண்கின்ற தூய மத்தேயுவும் உலகத்தில் கடவுளாக மதிக்கின்ற அந்த பணத்தை ஒவ்வொரு நாளும் கையாளுகின்ற ஒரு நபராக இருந்தார். வரி வசூலிப்பவராக இருந்தார்.
லேவியர் என்று லூக்காஸ் சொல்கின்றார். தூய மார்க்கு அவரை மத்தேயு என்று குறிப்பிடுகின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தோடு அவர் வாழ்க்கை நடத்தியும் செல்வத்தை பெற்றிருந்தும் அவர் மனதிலே ஒரு வெறுமை இருந்தது. எனவேதான் இயேசு சொன்ன மறுவினாடியே அவர் அவரை பின்பற்றினார். இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். லேவியரை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்றார். உடனே புறப்பட்டார். இவர்கள் மூவரும் தூய அகுஸ்தினார், சக்கேயு, மத்தேயு, இவர்கள் மூவரும் நம் அனைவருக்கும் ஒரு உதாரணம். நாம் எப்பொழுது நமது கண்களை மூடி நாம் ஜெபம் செய்கின்றோமோ அப்பொழுதே நமது அகக்கண்கள் திறக்கின்றது. நமது உள்ளே இருக்கின்ற அந்த தெய்வ சக்தி உயிர் பெற்று எழுகின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த தவ காலத்திலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி முழந்தால் படியிட்டு கரங்களை விரித்து நம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு முன்பாக ஜெபங்களை நாம் ஒழுங்காக படித்துக் கொள்ள வேண்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபமாக இருந்தாலும் சரி, விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை என்ற ஜெபமாக இருந்தாலும் சரி, எந்த ஜெபமாக இருந்தாலும் சரி, நாம் ஜெபங்களை இந்த ஓரல் ப்ரேயர் என்று சொல்வார்கள், தூய அவிலத்தர் சமால், அதுதான் முதல் படியாக சொல்கின்றார். ஆண்டவரோடு ஒன்றிணைவதற்கு முதலிலே நீங்கள் ஜெபமாலையை சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அதிலும் குறிப்பாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்ற ஒரு ஜெபத்தை ஆழ்ந்து அனுபவித்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அதுவே கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு சிறந்த காணிக்கை என்று சொல்கின்றார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே இந்த 40 நாட்களும் நம் கடவுளை தேடி கண்டடைய உறுதி எடுக்க வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். என்னை படைத்த தேவன் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு கருணை மிக்கவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு சக்தி படைத்தவர் என்பதை உணர்கின்ற இந்த காலத்தை, உணர்கின்ற காலமாக இந்த தவ காலத்தை மாற்ற இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.